ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவி ரிவ்யூல பார்க்க போற படம் லேட்டஸ்டா ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் ஜாலியோ ஜிம்கானா. இது ஒரு காமெடி டிராமா மூவி. இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். வாங்க இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பார்ப்போம். இந்த படத்துல மடோனா செபஸ்டின் அவங்களுக்கு வந்து 2 தங்கச்சிங்க இருக்காங்க. இவங்களோட அம்மா அபிராமி, இந்த 4 பொண்ணுங்க பிளஸ் அவங்களோட தாத்தா ஒய்ஜி மகேந்திரன், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஸ்டார்ட் பண்றாங்க. கடன் வாங்கி தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்கு ஒரு பெரிய ஆர்டர் ஒன்று அந்த ஏரியாவை சேர்ந்த எம்எல்ஏ கொடுக்குறாரு. அந்த ஆர்டருக்கு இவங்க எல்லாம் ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி டெலிவரி பண்ணுறாங்க. ஆனால் அந்த ஃபுட்டுக்கு அந்த எம்எல்ஏ காசு கொடுக்க மாட்டுறாரு. அது மட்டும் இல்லாமல் காசு கேட்க போன அவங்க தாத்தாவான ஒய்ஜி மகேந்திரனை அடிச்சிடுறாரு. ஒய்ஜி மகேந்திரன் ஹாஸ்பிட்டல் போயிடுறாரு. ஸோ இந்த டைமில் என்ன பண்ணுறது தெரியல அப்படிங்கிற மாரி அந்த 4 பேரும் மடோனா செபஸ்டின், அவங்களோட 2 தங்கச்சி அபிராமி, இவங்கெல்லாம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க. இப்போ ஒய்ஜி மகேந்திரன் பிரபுதேவா போய் மீட் பண்ண சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்துட்டு. பிரபுதேவா யாருன்னா ரொம்ப நேர்மையான வக்கீல். அவரை போய் மீட் பண்ணால் நமக்கு நியாயம் கிடைக்கும் அப்படிங்கிற மாரி சொல்கிறாரு. ஸோ மடோனா செபஸ்டின், அபிராமி, இந்த 4 பொண்ணுங்களும் பிரபுதேவா மீட் பண்ண போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவரோட ஹோட்டல் ரூமில் பிரபுதேவா இறந்து கிடக்கிறாரு. இவங்க 4 பேருக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ இந்த கொலைப்பள்ளி வந்து நம்ம மேலே வந்துருமோன்னு பயத்தில் பிரபுதேவா பாடியை கையில் எடுத்துட்டு இவங்க சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் ஜாலியோ ஜிம்கானா. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொன்னோம்னா, ஒளிப்பதிவு ரொம்ப கலர்ஃபுல்லாகவே இருந்துச்சு. நெக்ஸ்ட் எடிட்டிங் படத்தோட ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு. படத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ டெக்னிக்கல் விஷயங்கள் ஓகே மாதிரி தான் ஓவராலாக படம் ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. பிரபுதேவா, மடோனா செபஸ்டின், அபிராமி, ஒய்ஜி மகேந்திரன், யோகி பாபு, எம்எஸ் பாஸ்கர், ரெடின் கென்ஸ்லே, ஜான் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டீமே நடிச்சிருக்காங்க. இதுல பிரபுதேவாவுக்கு நடிக்கிறதுக்கு பெருசா ஸ்கோப் கிடையாது. 2-3 சீன்ஸ் தான் அவர் உயிரோட இருக்கிற மாதிரி இருப்பாரு. மற்ற படம் ஃபுல்லா அவரு டெட் பாடி மாதிரி தான் இருப்பாரு. ஸோ அவரோட பர்ஃபார்மன்ஸ் நார்மலா இருந்துச்சு. அபிராமி அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா, நிறைய இடங்கள்ல அவங்க ஓவர் ஆக்ஷன் பண்ற மாதிரி எனக்கு ஃபீல் உருவாக்குனுச்சு. மடோனா செபஸ்டினோட 2 தங்கச்சி கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் நிறைய இடங்கள் ஆர்டிஃபிஷியலாக இருந்த மாதிரி இருந்துச்சு. மடோனா செபஸ்டின் அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஓகேங்கிற மாதிரி தோணுச்சு. இவங்களை தவிர மற்ற நடிகர்கள் இந்த படத்துக்கு என்ன தேவையோ அதை பர்ஃபார்மன்ஸுங்கிற வகையில் கொடுத்துருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இது ஒரு காமெடி மூவி. காமெடி படம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களோட ரசனையை பொறுத்து மாறும். ஒரு படம் சில தரப்பு ஆடியன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், சில தரப்பு ஆடியன்ஸுக்கு அது வந்து கிரிஞ்சி மாதிரி தெரிய வாய்ப்பு இருக்கு, மொக்கையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த படத்தோட காமெடி விஷயங்கள் எனக்கு நிறைய இடங்கள்ல அவுடேட்டடாக தான் இருந்துச்சு. சில இடங்கள்ல மட்டும்தான் சுமாராக இருந்த மாதிரி இருந்துச்சு. நிறைய இடங்கள்ல டோட்டலாக காமெடிஸ் எல்லாம் ரொம்ப அவுடேட்டடாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. இன்னுமே இந்த மாதிரி விஷயங்களை வச்சுட்டு தான் நீங்கள் காமெடி பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீலை உருவாக்குனுச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரீன் பிளேயும் எனக்கு பெருசாக சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரிலாம் தெரில. சுற்றி ஒரே இடத்துல இருக்க மாதிரி தான் படத்தோட செகண்ட் ஹாஃப்லையும் சரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையும் சரி இருந்த மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் பற்றி சொல்லணும்னா, படத்தோட ஸ்டார்டிங்லேயே இந்த படத்தோட டைரக்டர் நீங்கள் லாஜிக் பார்க்காதீங்க, ஜாலியாக படத்தை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. பட் லாஜிக் பார்க்க வேணாம், இருந்தாலும் அபத்தமாக இருக்கக்கூடாதுல்ல, அந்தளவு மோசமாக இருந்த மாதிரி தான் எனக்கு நிறைய இடங்கள்ல தோணுச்சு. ஓவராலாக சொல்லணும்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த படத்தோட காமெடி விஷயங்கள் டோட்டலாக அவுடேட்டட் மாதிரி தோணுச்சு. ஸோ என்னால் இந்த படத்தை வந்து பெருசாக என்கேஜ் பண்ணி உட்காந்து பார்க்க முடியல. நிறைய இடங்கள்ல எனக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி ஃபீலை உருவாக்கிடுச்சு. ஸோ என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.